அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாஸா தொழுகையில் ஓதும் துஆ. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸிஅ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر وعذاب النار. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. اللهم من أحييته منا فأحييه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. اللهم لا تحرمنا أجرهم ولا تضلنا بعده. اللهم إن في ذمتك وحبل زوارك فكه من فتنة القبر وعذاب النار وأنت أهل الوفاء والحق فاغفر له وارحمهم إنك أنت الغفور الرحيم. குழந்தைகள் ஜனாசாவில் ஓதும் துஆ. اللهم أعذه من عذاب القبر. اللهم اجعله فرطا ودخرا لوالديه والشفيعا مجابا. اللهم ثقل به موازينهما وأعلم به أجورهما والحقه بصالح المؤمنين واجعله في كفالة إبراهيم وقه برحمتك وعذاب الجحيم وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله. اللهم اغفر لأسلافنا وأفراتنا ومن سبقنا بالإيمان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஜனாசா. பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலகில் அனைத்து மனிதரும் எல்லா விஷயங்களிலும் ஒருமித்த கருத்துடையவராய் இருக்கின்றாரா என்றால் இல்லை. ஒரு நபர் ஒரு கருத்தை சொல்ல மறுநபர் அதற்கு ஆதாரம் கேட்கின்றான். ஆனால் ஒட்டுமொத்த மனிதர்களும் மறுக்க முடியாது ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுவே மரணம். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் என்பது நம்மளை துரத்தி கொண்டே வருகிறது, ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும். அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு